ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டிற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஒரு மாதங்கள் மிகவும் நேர்த்தியாய் முடிந்தது. இந்த மாதத்திலும் கூட நிறைய பேர் கஷ்டங்கள், போராட்டங்கள், பல விதங்களில் ஜனவரி மாதத்தை கடந்து வந்தாலும் தேவன் அற்புதமாக நடத்துவார். இந்த வருடம் முழுவதும் நம்மளோடு இருப்பார். ஒரு மாத காலம் கர்த்தர் கிருபையோடு நம்மளை நடத்தியிருக்கிறார். புதிய ஆண்டு மாதத்திற்குள் நாம் பிரவேசிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் கூட ஒரு மாதம் கர்த்தருடைய கிருபையிலே கடந்து போயிருக்கிறது. பிப்ரவரி மாதத்திற்குள் நாம் பிரவேசிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பாராக. அவருடைய தயவு, இரக்கம், காருண்யம் எப்பொழுதும் நம்மளோடு இருக்கும்படி செய்வார். இந்த பிப்ரவரி மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமானது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இது தாவீதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று. இந்த வருடமானது பெருக்கத்தின் வருடம் என்று சொல்கிறார். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் தாவீது என்று சொல்லப்பட்டிருக்கு. தாவீதை போல நம்மையும் அவர் விருத்தி அடையும்படி செய்வார். நம் தொழிலிலே, நம்முடைய வேலையிலே, குடும்பத்தின் வரும் ஆசீர்வாதங்களிலே, அது மட்டுமல்ல ஊழியத்திலும் ஆண்டவர் நம்மளை விருத்தி அடையும்படி செய்வார். விருத்தி அடைதல் என்ற வார்த்தையானது பெருக்கத்துக்கு மற்றொரு பொருள் விருத்தி அடைதல், இன்க்ரீஸ் என்று சொல்வார்கள். ஃபார்வர்ட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட், முன்னேற்றத்தின் பாதையிலே நம்மளை நடத்துவார். இந்த மாதத்திலே உங்கள் வியாபாரத்திலே முன்னேற்றம், குடும்பத்தின் காரியங்களில் முன்னேற்றம், ஒருவேளை அப்படியே இருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்கிறார், டே பை டே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், நிறைவோடு நடத்துவார். இந்த மாதத்தை விருத்தி அடைகிற ஒரு மாதமா, ஒருவேளை ஒன்றுமே இல்லாத, நிறைவில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கலாம், பற்றாக்குறை நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், நீங்க செய்கிற வேலையிலும் ஒரு நிறைவில்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற விருத்தி அடைய பண்ணுவேன். நாளுக்கு நான் டெய்லி, ஒவ்வொரு நாளும் கிருபை, அவருடைய கிருபை வரும் பொழுது நாம் விருத்தி அடைவோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்ததுனால தான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைத்தான். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஒரு பெரிய சேனை இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் சொல்லிக்கிறார், பெரிய கூட்டம் எனக்கு இருக்கிறது, பெரிய காரியம் இருக்குது, ரவுடி கூட்டம் இருக்குது, சபை கூட்டம் இருக்குது, பரிசுத்த கூட்டம் இருக்கிறது, மந்திரவாதிகளுக்கும் கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பெரிய சேனையாக அவர் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தராய் அவர் இருக்கிறார். யுத்த சேனையாய் இருக்கிறார். நம்மையும் அவருடைய சேனையாய் வைத்திருக்கிறார். யுத்த சேனையாக, துதி சேனையாக, ஊழிய சேனையாக, சுவிசேஷ சேனையாக நம்மையும் வைத்திருக்கிறார். நம் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். யுத்தத்தின் தேவனாய் இருக்கிறார். கடந்த மாதம் முழுசும் நிறைய பேருக்கு வியாதியிலே யுத்தம் போராடுகிறார்கள். ஏகப்பட்ட போராட்டங்கள், தீய சக்திகளோடு ஜனவரி மாதத்தில் எவ்வளோ பிள்ளைகள் வியாதிகளோடு போராடுகிறார். எங்கு பார்த்தாலும் வியாதிகள், தொல்லைகள், மந்திர சக்திகளின் வல்லமைகள், தீய சக்திகளின் கிரியைகள். ஆனால் தாவீதோடு ஆண்டவர் தேவாதி தேவன், சேனைகளின் கர்த்தராக அவனோடு, நம் சேனைகளின் கர்த்தர் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கு. இந்த சேனைகளின் தேவன்
பரலோகத்திலே வீற்றிருக்கிற தேவன், அவரோடு ஏராளமான திரளான தேவதூத சேனைகள் இருக்கிறது. அந்த சேனைகளை நம்மோடு இருக்கும்போது நமக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றி தான், ஒவ்வொரு நாளும் ஃபார்வர்ட் தான், ஒவ்வொரு நாளும் உயர்வு தான், ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைகிற ஒரு வாழ்க்கை தான். அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு அவர் இருக்கும்படியாக நாம் அவர் விரும்புவதை செய்யும் போது கண்டிப்பாய் செய்வார். இந்த அதிகாரத்திலே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே தாவீது ராஜாவாக பதவி இருக்கிறார். ஆனால் அவருக்கு சில போராட்டங்கள், சில இடரல்கள் வருகிறது. அதை அவர் எப்படி ஜெயம்பெடுத்தார்? ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை அவர் செய்தார். அதனால் அவர் விருத்தி அடைத்தார். முதலாவது காரியம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லுகிறார், தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். சீயோன் கோட்டை பிடித்த சீயோன் கோட்டை என்பது தேவனுடைய ராஜ்யம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த நாட்களிலே இந்த எருசலேம் நகரம் என்பது தேவனுடைய நகரம், தேவனுடைய வீடு, தேவனுடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற இடம். ஆனால் அந்த இடத்துல பெலிஸ்தியர்கள் இருக்கிறார்கள். அதோடு அவர்கள் சொல்லுகிறார்கள், தாவீது இங்க வர முடியாது, எங்களோடு யுத்தம் பண்ண முடியாது. எபூசியர் என்று சுயபலம் என்பது பொருள். சுயபலத்துக்காரர்கள், தாவீது வர முடியாது என்று அவர்களுக்குள்ள பயங்கரமான ஒரு நெகட்டிவ் வார்த்தைகளை பேசுகிறார்கள். அப்பொழுதுதான் அவங்க சொல்லுகிறாங்க, குருடரும் சப்பானிகளும் தடுப்பார்கள். எருசலேம் தேவாலயம் இருக்கிறது, எருசலேம் குடிகள் இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் வாழுகிற அந்த இடத்துல இந்த குருடர்களும் சப்பானிகளும் இருக்கிறார். அவர்கள் இடரலானவர்கள். தாவீது சுதந்திரிக்க முடியாதபடிக்கு, யுத்தத்திலே ஜெயிக்க முடியாதபடிக்கு இந்த எபூசியர்கள் சொல்லுகிறார், குருடரும் சப்பானி. குருடன் என்று சொல்லும்போது ஆத்மாவை இந்த 2 பேரும் பகைக்கிறவர்கள் தான். அதில் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. குருடன் என்று சொல்லும் போது இருளின் மக்கள், இருளை அழிக்கிறவர்கள். அது ஒரு பிசாசு, குருட்டு பிசாசு. தரிசனம் இல்லாதவர்களும் குருடர்கள் தான். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்மையும் குருட்டாட்டம் உள்ளவர்களாய் மாற்றி விடுகிறது. அவர்கள் தான் குருடர்கள், பிளைண்ட் ஸ்பிரிட். நம்முடைய ஆத்மாவை கெடுக்கிற குருடர்கள். 2வது சப்பானிகள், இடரலானவர்கள், ஒடுக்கிறவர்கள், ஒடுக்கி வைத்து விடுவார்கள். எங்கு எழுந்த கர்த்தருக்காக எழும்ப முடியாதபடிக்கு, தேவனுக்காக வாழ முடியாதபடிக்கு, வல்லமையாய் எழும்ப முடியாதபடிக்கு இன்றைக்கு கட்டுகிற ஆவிகள், நம்மளை சப்பானிகளாய் முடக்குகிற ஆவிகள். இந்த 2 ஆவிகளும் தாவீதோடு போராடும் என்று சொன்னார். ஆனால் தாவீது அவர்களை எளிதாய் வென்று விடுகிறார். அதற்கு காரணம் கற்றுக் கொடுத்த ஒரு பாதை. அவர் சொல்றாரு 2 சாமுவேல் 5:8 சாலகத்துக்கு வழியாக போய் இந்த குருடனின் சப்பானியை நான் முறியடிப்பேன் என்று சொல்லுகிறார். சாலகம் வழி என்றால் டிரைனேஜ் சொல்லுவாங்க. கர்த்தர் காட்டுகிற ஷார்ட் கட் ரூட். அந்த ஷார்ட் கட் ரூட் வழியாக அவர்களை வென்று சீயோன் கோட்டையை பிடிக்கிறார். இன்றும் நம்மும் கூட நமக்கு வருகிற இடரல்கள், குருட்டு ஆவிகள், நம்மளை சப்பானியாக்க நினைக்கிற ஒடுக்குகிறவர்கள், ஒடுக்கி போடுகிறவர்கள், கட்டுகிறவர்கள், அதிலிருந்து நாம் முறியடிக்க சாலகத்தின் வழி, கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற தாழ்மையின் வழி, கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற உபத்திரத்தின் வழி,
பாடுகளின் வழி, அந்த வழியிலே ஆண்டவர் காண்பிக்கிற அந்த பாதையிலே நெருக்கமான வாசல் தான் பரலோகம் போற வழி. அவன் சீயோ கோட்டையை ஜெயித்தான். இன்றைக்கு நாமும் ஜெயிப்போம். கர்த்தர் காட்டுற சாலகத்தின் வழியே போவோம். அவருக்கு நமக்குன்னு கற்றுக் கொடுக்கிற ஷார்ட் கட் ரூட்ல போய் சத்துருவை ஜெயிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை விருத்தி அடையும்படி செய்வார். இரண்டாவது காரியம், பாகால் பராசிம் என்ற ஒரு இடத்திலே பெலிஸ்தியர் என்ற ஒரு பயங்கரமான ஒரு ஜாதி உண்டு. அவர்கள் யுத்த வீரர்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள். பெலிஸ்தியர் என்று சொல்லும் போது எதிராளிகள், எதிர்க்கிறவர்கள். ஆனால் அந்த பெரிய சேனையை தாவீது கற்றுக் கொடுத்த காரியத்திலே ஜெயம் எடுக்கிறார். 20வது வசனத்தில் பெலிஸ்தியர்களை அவர் முறியடிக்கிறார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 21, 22 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், நீ நேரடியாய் போய் அவர்களோடு யுத்தம் பண்ணாம முசுக்கோட்டை செடியின் ஒளிந்து, அப்பொழுது முசுக்கோட்டை செடியின் நுனியில ஒரு இரைச்சல் சத்தம் கேட்கும். அப்போது அங்கு போய் அவர்களை நீ முறையடிப்பாய் என்று சொன்னார். அப்படியே ஆண்டவர் சொன்னதை அவன் கீழ்ப்படித்தான். சத்ருடத்தில் நேரடியாய் மோதாமல் அவன் செய்ததினாலே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறான். தாவீது ஜெயித்ததினால்தான் இந்த 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று சீயோன் கோட்டையை பிடித்தான், மற்றொன்று பாகால் பராசிம்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை சொந்தம். பாகால் பராசிம் என்பது ஒரு சத்ருவை ஜெயிக்கிற ஒன்று. நாம் சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும், போராட்டங்களை ஜெயிக்க வேண்டும், எதிர் வல்லமைகளை ஜெயிக்க வேண்டும், நமக்கு வருகிற சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்க வேண்டும், நம்மோடு யுத்தம் பண்ணுகிறவர்களை. காரணம், தாவீதோடு சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார், யுத்தத்தின் தேவன் அவனோடு இருந்தார், ஜெயம் கொடுத்தார். இந்த வருடத்திலும் நாம் ஜெயிப்போம், இந்த மாசத்திலும் நாம் ஜெயிப்போம். பிப்ரவரி மாதத்திலே நமக்கு ஜெயம் வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் விருத்தி, ஒவ்வொரு நாளும் ஃபார்வர்ட், தடைகளை எல்லாம் உடைச்சி நம்ம முன்னேறி செல்வோம். எருசலேமில் போய் சீயோன் கோட்டையை பிடித்த தாவீது பாகால் பராசிம்ல பெரிய ஜெயத்தை எடுத்தார், பெலிஸ்தியர்களை முறியடித்தார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை செய்யுங்க. அவர் என்ன பண்ண சொல்றாரோ அதை நீங்க செயல்படுங்க. ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவர் கண்டிப்பாக இந்த மாசத்தை வர்த்திக்க பண்ணுவார், உங்களை விருத்தி அடையும்படி செய்வார். ஒவ்வொரு நாளும் தாவீது விருத்தி அடைந்தான், திறமையில விருத்தி அடைந்தான், தேவனுக்குள்ளே அவன் விருத்தி அடைந்தான், தேவனுக்குள்ளே வளர்ந்தான், பெருகினான். இன்றைக்கு நம்மையும் அவர் பெருகச் செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார், நம்மையும் உயர்த்த அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். வேலையிலும் பிஸ்னஸ்லும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் அந்தஸ்திலும் எல்லாவற்றிலும் நீங்கள் விருத்தி அடையும்படி செய்ய போகிறார். ஊழியத்திலும் உங்களுடைய ஊழியம் சபைகள் விருத்தி அடையும்படி செய்வார். நமக்காக ஜீவனை கொடுத்தவர், இரத்தத்தை சிந்தினவர், பாடு மரணங்களை சகித்து ஜீவனோடு இருக்கிற தேவன். அவர் நம்மோடு சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். நம்மை காப்பாற்றுவார், நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன் ஐயா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த பிப்ரவரி மாதத்திலே நீர் எங்களை விருத்தி அடைய பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்காக முதலாவது நாம் பிரவேசிப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கரம் இந்த மாதத்திலே இருக்கும். அவர் உங்களோடு இருப்பார், எல்லா தேவைகளையும் சந்திப்பார். பரத்திலிருந்து ஒத்தாசைகள் வரும், திருமண தடைகள் உடைக்கும்,
வேலையில இருக்கிற தடைகள் உடையும். வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி இருக்கிற தடைகள் உடையும். எல்லா இந்த நாட்கள்ல கிரியை செய்யற குடும்பங்களுக்குள்ள பகைகள், குடும்பங்களுக்குள்ள குரோதங்கள், குடும்பங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமைகள், அதுல இருந்து விடுவிக்கிறார். தேவ சமாதானம் ஒவ்வொரு இடத்திலும் இறங்குகிறது இறங்குகிறது இறங்குகிறது. விடுதலை வருகிறது. ஆவியில விடுதலை, ஆத்மால விடுதலை, சரீரத்துல விடுதலை, எல்லா வயிற்று பகுதியில விடுதலை, கிட்னி ப்ராப்ளங்கள் சுகமடைவதாக, லங்ஸ் ப்ராப்ளங்கள் சுகமடைவதாக, இருதய பலவீனங்கள் சுகமடைவதாக, எல்லா மாந்திரிக கட்டுகள், வீடுகளிலே கிரியை செய்கிற பிசாசுகள், வீட்டுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிற அந்தகார சக்திகளின் வல்லமைகள் எல்லாம் எரிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். எல்லா மந்திரங்கள் எரியட்டும் அப்பா. அநேக குடும்பங்களை சத்துரு தாக்குகிறார், உழைந்திருந்து தாக்கு பல திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்க, எல்லாம் முறைக்கப்படட்டும். சத்ரு பிளான்கள் எல்லாம் முறைந்து விளட்டும். லதுரணி அங்கரபலவா இந்த நாட்கள்ல கிரிய செய்கிற இச்சையின் ஆவிகள், அசுத்தங்கள், அருவறுப்புகள், பாவத்தின் வல்லமைகள் எல்லாம் நிர்மலமாகட்டும். இந்த பிரசனம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய பிரசனம் இறங்குவதா ஒவ்வொருவரையும் விருத்தி அடைய பண்ணும். ஹல்லேலூயா. இந்த செய்யற வேலையில ஒரு விருத்தி வருவதாக. பிசினஸ்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கட்டும் ஐயா. கர்த்தருக்குள்ள அநேகர் பெருகட்டும், வளரட்டும், வசனத்துல வளரட்டும், வார்த்தையில வளரட்டும், அபிஷேகத்துல வளரட்டும், ஊழியத்துல வளரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சபைகள் வளர்ந்து பெருகட்டும், ஆத்துமாக்களை நான் நிறைந்திருக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு போதகர்களையும் ஆசீர்வதிக்கும், ஒவ்வொரு இவாஞ்சலிஸ்டுகளையும் ஆசீர்வதிக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆசீர்வதிக்கும் அப்பா. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிற யூடியூப் மூலமாக ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களா கூட இருக்கலாம். ஆண்டவருடைய கரம் தொடட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளை இந்த மாசத்துல ஆண்டவர் நிறைய பேரை தொடப்போறார். நிறைய பேர், நிறைய வீடுகளில் அற்புதங்கள் நிகழும். ரீமால ஹந்தர ஷபரபா கர்த்தருடைய கரம் தொடுகிறது. கெட்ட பழக்கங்கள் அடிமையா இருக்கிறவங்களை கூட ஆண்டவர் தொட விரும்புகிறார். ஹல்லேலூயா. விடுதலை கொடுக்க விரும்புகிறார், சுகம் கொடுக்க விரும்புகிறார், அற்புதத்தை செய்ய விரும்புகிறார், அதிசயத்தை செய்ய விரும்புகிறார். எல்லா குழப்பங்கள் நீங்குகிறது. ஹல்லேலூயா. சில வீடுகளிலே சில பொருட்கள் காணாம போகிறது. இது ஒரு செய்வின மாந்திரிகங்களின் வல்லமைகள் எல்லாம் எரிஞ்சு போகட்டும். ஒழிச்சு வைக்கிற குறியர்கள் எல்லாம் விலகட்டும். எல்லாம் மறதிகள் சபிக்கிறேன் எல்லாம் விலகி போகட்டும். இந்த நாட்கள்ல ஜனவரியிலேயே பயங்கர மரண ஆவிகள் போராடுகிறது. மரணங்கள் நிறைய வீடுகள் இந்த நாள்ல ஜெபிக்கிற அதெல்லாம் நிற்கட்டும் அப்பா, நிற்கட்டும். ஒவ்வொருத்தருக்குள்ளே ஜீவனை வைப்பீராக. உங்களுடைய சுவாச காற்று ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக. யார் யார் வியாதிப்பட்டு இருக்கிறாங்களோ பயங்கர வியாதிகள் தாக்குது அப்பா. ஆண்டவரே, குடும்பங்கள்ல வியாதிகள் தாக்குகிறது. ஆண்டவரே, அநேக பிள்ளைகளுக்கு மறுபடியும் போராட்டங்கள், நிறைய இன்ஃபெக்ஷன்கள். ஆண்டவர் சுகம் கொடுப்பீராக. சென்னையை பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் பார்க்கும்போது நிறைய வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறது. விடுதலை தாரும் ஆண்டவரே, விடுதலை உண்டாகபடி செபிக்கிற எல்லா கட்டுகள் தெரிக்கப்படட்டும் அப்பா. கட்டுகள் கலந்து போகும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை முன்னேற்றத்தின் பாதையில இந்த மாசத்துல நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார். ஓ ரபா ஹந்தர ஷபரபரபா. இந்த மாசத்துல பல முன்னேற்றங்கள் வருவதை பார்ப்பீர்கள். இம்ப்ரூவ்மெண்ட். ஆண்டவர் அதையும் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்திலே ஆண்டவர் இம்ப்ரூவ்மெண்ட், என்னை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க என்று சொல்லுகிறார். விசுவாச அறிக்கை செய்யுங்கன்னு சொல்றாரு. நல்ல ஜெபத்துல நீங்க முன்னேறுங்க என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்லுங்க என்று சொல்லுகிறார். அதை நான் விரும்புறேன்.
நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். எப்படி ஜெயம் பெறணும், எப்படி வெற்றி பெறணும். இந்த மாசத்துல வெற்றியாக உங்களை நடத்துவேன். ஹல்லேலூயா. இந்த மாசம் ஒரு வெற்றியின் மாசம், ஜெயத்தின் மாசம், விடுதலையின் மாசம், சமாதானத்தின் மாசம், கிருபை மாசம், அதிசயங்களை காண்கிற ஒரு மாசம். எல்லாரையும் நான் தொடுகிறேன். சின்ன பிள்ளைகளை எல்லாம் நான் தொடுகிறேன், வாலிப பிள்ளைகளை தொடுகிறேன். யார் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் என் சமூகத்துல வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினைக்கிறீங்களோ, எல்லாரும் மேலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். தேவைகளை சந்தியும். பண தேவைகள், பைனான்சியல் கிரைசிஸ் நிறைய பேருக்கு காணப்படுகிறது. வர வேண்டிய பணங்கள் எல்லாம் துரிதமாய் கிடைக்க வழி திறந்து தார். எல்லா வெறுமைகள், பற்றாக்குறைகள் எல்லாம் விலகி போகும்படி ஜெபிக்கிற பொறாமை ஆவிகள், ஆண்டவரை ஊழியம் செய்யுங்களுக்கு விரோதமா பொறாமைகள், குடும்பங்கள்ல இருக்கிற பொறாமைகள், ஃபேமிலியில இருக்கிற பொறாமைகள் எல்லாம் மாறுவதாக என்று எல்லா எரிச்சல் பிசாசுகளை எரிச்சு போடுகிறேன். பொறாமை ஆவிகளை துரத்துகிற சத்துருவ ஒரு வழியா வந்தா 7 வழியா ஓடட்டும் அப்பா. பிபி சுகமடையட்டும், சர்க்கரை வியாதிகள் சுகமடையட்டும், கொலஸ்ட்ரால்கள் சுகமடையட்டும், லங்ஸ் ப்ராப்ளங்கள் சுகமடையட்டும், கிட்னி ப்ராப்ளங்கள் சுகமடையட்டும். என்னென்ன வியாதிகள் மக்களுக்குள் இருக்கிறதோ எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும் ஜெபிக்கிறோம். அப்படியாக இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த பிப்ரவரியை 2 மடங்கு ஆசீர்வாதத்தினால் நிரப்பு, இரட்டிப்பான நன்மைகளை நான் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா மகிமையும் துதியும் கனத்தை கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாங்க. நீங்கள் விசுவாசியுங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள், ரிசீவ் பண்ணுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு தான் என்று சொல்லி, இது எனக்காக நான் போடவில்லை, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகத்தான். ஒவ்வொரு மாசத்திலும் இந்த யூடியூபின் மூலமாக இந்த செய்தியை நான் கொடுத்து வருகிறேன். ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்ற முதலாவது இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், முழுமையாக பாருங்கள், மெசேஜோடு கேளுங்க. அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறந்துடாதீங்க, கமெண்ட்டும் கொடுங்க. எப்படி இருந்தது மெசேஜ், உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி ஆசீர்வாதம் பெற்றீங்க, இதெல்லாம் நீங்கள் இதில் போடலாம். ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணும்னா கூட இந்த இதுலேயே நீங்கள் அனுப்பலாம். ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறந்துடும். நிறைய நான் ஒவ்வொரு மாதமும் சொன்னாலும் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆயிரக்கணக்கில் மக்கள் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப்ங்கிறது நான் சொல்லிவிட்டேன், அது பணம் கேட்பதல்ல, டொனேஷன் கேட்பது. அது யூடியூப் லாங்குவேஜ். அது சப்ஸ்கிரைபுங்கிறது அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய மெசேஜ் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் என் லிங்க்ல போக வேண்டிய அவசியம் கிடையாது. வந்துக்கிட்டே இருக்கும், மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மெசேஜ் மட்டும் இல்லை, சின்ன சின்ன மெசேஜ்கள்லாம் ஒவ்வொரு மாதத்திலும் நான் கொடுக்கிறேன். அந்த மெசேஜ்களையும் கேட்டு பயனடையுங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென், ஆமென். God bless you.